வெல்கம் டு குக்கிங் ஷார்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் சமோசா எப்படி வீட்டில் ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஈஸியாக சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கேரட் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 பீன்ஸ் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 2 ஆனியன் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கோம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் இந்த கேரட்டையும் பீன்ஸையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாயில் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இதை ஜஸ்ட் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வேச்சு வச்ச உருளைக்கிழங்க தோல் உரித்து மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இது தனி மிளகாத்தூள் தான். வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இதோடே இதில் 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறோம். இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வடித்து தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்க கேரட் பீன்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஏன்னா அது நம்ம திருப்பி ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். நறுக்கி வச்ச கொத்தமல்லியையும் இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போது அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, ஹை ஃப்ளேமில் கூட இல்லை. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை இப்போது சேர்த்துக்கிறோம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இது வதங்கினா போதும். எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு ஜஸ்ட்டு மசிச்சு விட்டு இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். சமோசா ஷீட்டை பைண்ட் பண்ணுறதுக்கு மைதா மாவு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். வெறும் மைதா மாவில் தண்ணி ஊற்றி கலந்து வச்சாச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஒன்று ஒன்றா ஷீட்குள்ளே வச்சு நம்ம இது பண்ணணும். இதை எப்படி ரோல் பண்ணணும்னு சொல்லி வீடியோவில் பாருங்கள். கோன் ஷேப்பில் ஷீட்டை ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தேவையான ஸ்டஃப் வைக்கணும். அதிகமான ஸ்டஃப்பை இதுக்குள்ளே நீங்கள் வச்சு திணிச்சிடக்கூடாது. அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் வச்சிடக்கூடாது. தேவையான அளவு இதுக்குள்ளே வச்சுட்டு இதை எப்படி ரோல் பண்ணணும்னு சொல்லி வீடியோவில் பாருங்கள். இதை பைண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த மைதா மாவு பேஸ்ட் இது பண்ணோம். அந்த பேஸ்ட்டை இப்போ அதோடு வச்சு பைண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இது நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிட்டு இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா சமோசா இப்போது ரெடி. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆச்சு. இன்னும் 2 சமோசா நல்லா ஃபுல்லாக எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த ஷீட் ஹோம்மேட் தான். உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்படி ஷீட் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி இன்னொரு வீடியோ போடுறேன். பாருங்கள், கோன் ஷேப்பில் மேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தேவையான அளவு ஸ்டஃப் வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி லாஸ்ட்டாக அந்த மைதா மாவு பேஸ்ட் வச்சு சீல் பண்ணியாச்சு. இதை இப்போது ஆயிலில் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா அவுட்டர் லேயர் உங்களுக்கு அந்த ப்ரௌன் ஆயிரும். மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சமோசா ரெடி. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறதே பெஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த சமோசாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாய்.